Daily. Taste the Daily. ராஜகம்பீரன் என்னன்னா எல்லாருக்குமே நம்ம நாட்டில் பேசுறதுக்கும் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துறதுக்கும் உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த உரிமையை நாங்க சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு அப்படிங்கிற பேர்ல நம்ம முடக்கலாமா? திமுக அரசு செய்யறது நியாயமா? பத்திரிகையாளர்களை கைது செய்யறது சுதந்திரத்தை ஒருபோதும் இந்த அரசு ஒடுக்கவில்லை. அவதூறு பரப்புகிறவர்கள் சமூகத்திலே கலவரம் விளைவிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அரசியல் உள்நோக்கத்தோடு அவதூறு பரப்புகிறவர்களை நீங்க கண்டிக்காமலோ கைது செய்யாமலோ விட்டுட்டீங்கன்னா சமூகத்துல அது பல மோசமான விளைவுகளை உண்டாக்கும். பொய் செய்திகளை பரப்புகிறவர்கள் ஃபேக் நியூஸ் கிரியேட்டர்ஸ் அவதூறுங்கிறது எல்லா வகையிலையும் தான் இருக்கணும். சரியா? அதையே திமுகவை விமர்சிச்சா அது அவதூறு. இதுவே திமுகவுக்கு ஆதரவாக வீடியோ போடுறாங்க பேசுறாங்க அப்படின்னா அதெல்லாம் அவதூறு இல்லைன்னு ஏன் ஒருதலை பட்சமா இருக்கிறாங்க? அதை நிரூபிங்க. நீங்க யார் அப்படி அவதூறா பேசுறாங்கன்னு. சரி, இன்னைக்கு நேற்றைக்கு காவல்துறை சார்பில் ஒரு 20 பேருக்கு மேற்பட்டவங்களை சோசியல் மீடியால இருந்து நாங்க அரெஸ்ட் பண்ணிருக்கிறோங்கிறாங்க. ஊடகவியலாளர்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஈவன் ஃபெலிக்ஸ் ஜெரால்டோ அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. ஏன்? அவர் தொடர்ந்து திமுக மேல இருக்கக்கூடிய சந்தேகங்களை அடுக்கியிருந்தாரு. இதே அந்த பக்கம் திமுகவுக்கு ஆதரவாக நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. இன்னமும் அந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல இருக்கு. ஏன் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கல? இவங்க மேல மட்டும் என்ன நடவடிக்கை? இல்ல, அதாவது ஃபெலிக்ஸ் ஜெரால்டோ போன்ற பல ஊடகவியலாளர்கள் உள்நோக்கத்தோடு சில அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவு குரலாக வேலை செய்யறாங்க. எதிர்த்தா அது உள்நோக்கங்கிறீங்க. சரி, உங்களுக்கு ஆதரவா இருந்தா அது உள்நோக்கம் இல்லையா? நீங்க நீதிமன்றத்துல போய் நிரூபிங்க. வழக்கு போட்டாங்க, வழக்கு தப்புங்கிறீங்க. நீதிமன்றத்துல போய் நிரூபிங்க. தவறா வழக்கு போட்டாங்க, கருத்து கேக்குறாங்க. ஒரு திட்டத்தை கேட்டாலும் நீதிமன்றம் போங்க. ஏன் தடை பண்ணீங்கன்னு கேட்டா நீதிமன்றம் போங்க. ஒரு வெள்ள அறிக்கை கேட்டா நீதிமன்றம் போங்க. எதுக்கு எடுத்தாலும் நீதிமன்றத்துக்கு தான் போகணும். சரியான நடவடிக்கை எடுத்து எல்லாரும் வீட்டை காலி பண்ணிட்டு நீதிமன்றத்துல தான் போய் தங்கல. இல்ல, அப்படி கிடையாது. அரசு சரியான நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அவதூறு பரப்புகிறவர்களை, பொய் செய்தி பரப்புகிறவர்களை, நாட்டிலே குந்தகம் விளைவிக்கிற கருத்துக்களை சொல்கிறவர்களை, கலவரம் விளைவிக்கிற நோக்கத்தோடு செயல்படுபவர்களை ஒரே நிமிஷம் சார், நான் அதுக்கெல்லாம் ஆதரவு கிடையாது. சரி, சரியா? அவதூறு பரப்புறது தப்புதான், கலக குரல் எழுப்புறது தப்புதான், பல்வேறு விஷயங்களை தூண்டிவிட கூட வகையில பேசுறது தப்புதான். யாருமே அதை இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனா ஒரு ஜனநாயகத்தினுடைய குரலாக சந்தேகங்களை நியாயமாக முன் வச்சா அதை தீர்த்து வைக்கிற பொறுப்பும் கடமையும் அரசுக்கு இருக்கா இல்லையா? என்ன சந்தேகம் இருக்கு? ஏன் சார் இவ்வளவு நேரம் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க. அவர் தெளிவா சொன்னாரு. எனக்கு முன்னால் பேசின முனவர் பாஷா ரொம்ப தெளிவா சொன்னாரு. இது மூலமா எங்களுக்கு இன்னொரு புதிய கூட்டணி கிடைக்குன்னு முடிச்சாரு. கவனிச்சீங்களா? அப்ப எதற்கான காய் நகர்த்தல் இது நடக்கிறது? இந்த அரசியல் ஆதாயத்துக்கான காய் நகர்த்தல் நடக்கிறது மாதிரி பேசுறது. எங்க 41 பேர் பலியானது என்பதற்கு அவர் சொன்ன எத்தனையோ விஷயங்களை எல்லாம் அப்படியே விட்டுட்டு கடைசியில ஒரு விஷயத்தை சொல்றாருன்னா அதை மட்டும் நீங்க பிடிக்கிறீங்க. அதான மெயின் பாயிண்ட். அதேதான் சார் இங்கேயும். இத்தனை இடங்கள்ல விஜய் அவர்களினுடைய அந்த கூட்டம் நடக்குது, அங்க எதுவும் இல்ல. கடைசியா நீங்க இவரோட கடைசி பாயிண்ட் பிடிச்சீங்கல்ல, அதே மாதிரி மக்களும் கடைசி பாயிண்ட புடிச்சுக்கிட்டாங்க. சரி, இவ்வளவு 5 மாவட்டத்தில் நடக்காது, இங்க மட்டும் ஏன் நடக்குதுன்னு அப்ப அவங்க சந்தேகமும் நியாயம் தானே? விஜய் கூட்டத்துல விபரீதம் நடக்காத, மரக்கிளையிலிருந்து குதிக்காத, மரணம் நிகழாத, உயிரிழப்பு நிகழாத ஒரு கூட்டம் கூட இல்லைங்கிறதா உண்மை. முதல் விக்கிரவாண்டி மாநாட்டுல 6 பேர் உயிரிழப்பு. மதுரையில மிகப்பெரிய கொடிக்கம்பம் சாய்ந்தது. அங்கு ஹீட் ஸ்ட்ரோக், அதாவது குடி தண்ணிக்கு கூட வாய்ப்பு இல்லாம பல பேர் மயங்கி விழுந்தாங்க. நாமக்கல்ல பல பேர் மயங்கி விழுந்தாங்க. அரசுக்கு தெரியுமா தெரியாதா? ஏங்க ஒரு கட்சி மாநாடு அதாவது அவருடைய வாயாலே அவர் மாட்டிக்கிட்டாரு. இவ்வளவு நடந்திருக்கு, விஜயனுடைய கூட்டத்திற்கு இவ்வளவு கூட்டம் வருகிறது, இப்படி அசம்பாவிதம் நடக்கிறது என்று சொன்னா பொறுப்பு யாருக்கு? நீ பொறுப்பு அரசாங்கத்துக்கு தானே, காவல்துறைக்கு தானே. ஒரு நிகழ்வு நடக்குது, ஒரு பொதுக்கூட்டமோ இல்ல போராட்டமோ இல்ல ஒரு பேரணியோ நடக்குதுன்னா யாரு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க? காவல்துறை தானே பாதுகாப்பு கொடுப்பாங்க. காவல்துறை யாரோட கண்ட்ரோல்? யாரு காவல்துறை அலாட் பண்ணுவாங்க? காவல்துறை உயர் அதிகாரிகள். யாரு? முதலமைச்சர், அரசு. இருங்க, விஜயினுடைய கரூர் வருகைக்கு 2 தினங்களுக்கு முன்பு தான்
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே இடத்துல தான் நின்று பேசி இருக்கிறாரு. என்ன விபரீதம் நடந்துச்சு, எங்க வந்து உயிரிழப்பு நடந்துச்சு, எங்க மூச்சு திணறினாங்க. அப்ப அவருக்கு கூட்டம் வரலைன்னு ஒப்புக்கொள்கிறீங்களா, ஏத்துக்கிறீங்களா? கூட்டம் வராதுன்னு இங்க பாத்தீங்களா, கூட்டம் வருதுல. இங்க அப்ப நீங்க என்ன செய்யறீங்கன்னா, அரசியல் படுத்தப்பட்ட தொண்டர்களுக்கும் ரசிக மனப்பான்மை கொண்டிருக்கிற வெறி பிடித்தவர்களுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? வெறி பிடித்தவர்கள் நீங்க தவறான வார்த்தையில் நெறிப்படுத்துறதுக்கு நான் இருக்கிறேன், அப்படி பேசக்கூடாது. அவங்க சார் வர இருங்க சார். இல்ல அப்பா சார், இது ரொம்ப தப்பு. இப்ப என்னன்னா, நீங்க அவரு சொன்னார்ல கூட்டணிக்கு அப்படிங்கறது, அந்த ஒரு விஷயத்தை நீங்க புடிச்சீங்கல்ல. இப்ப நீங்க சொல்றீங்க பாருங்களேன், கூட்டம் அங்க வந்துதா, கூட்டம் இவங்களுக்கு வந்துதா, வரலையா, எல்லாருக்கும் செட் பண்ண நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அதுதான் இங்க மிகப்பெரிய சிக்கல். இப்ப திமுகவை எதிர்க்கிறதுக்கு ஒரு கூட்டம் கிளம்புதா, அந்த கூட்டத்துல ஏதாவது ஒரு கழகம் வரணும்னு திமுக நினைக்குதோ அப்படிங்கிற சந்தேகத்தை வைக்கிறாங்க. அப்படி இல்லங்கிறத நீங்க நிரூபிச்சுட்டு போக வேண்டிய ஆதாரம் இருக்கு. ஆதாரமா 41 பேருடைய உயிரிழப்பு. அதுக்கு யார் பொறுப்பு? அரசு தான். வேற யாரு? எந்த கட்சி கூட்டம் போட்டா யார் பொறுப்பு? உங்க டிவில வந்து பேசுறேன், உங்க பொறுப்பா இல்ல எதிர்க்கட்சிக்காரன் தருவானா தண்ணி? எனக்கு சரி, நான் வேற டிவிக்காரன் தருவானா தண்ணி? சரி சரி, எனக்கு புரியல. உங்க தொலைக்காட்சி ஒரே நீங்க தான் எனக்கு குடிநீர் தரணும். நான் மயங்கி விழுந்தா நீங்க தான் ஹாஸ்பிடலுக்கு அனுப்பணும். வேற சேனல்ல இருந்து ஏன் வந்து ஆம்புலன்ஸ் கேட்டா என்ன பேச்சு பேசுறீங்க? எஸ், we are the responsible. யார் பொறுப்பு? நாங்க தான பொறுப்பு. அதே போலதான் கரூர் நிர்வாகம் யார்கிட்ட இருக்கு? மாவட்ட நிர்வாகம் யார்கிட்ட இருக்கு? ரொம்ப தந்திரமா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மாவட்ட நிர்வாகம் யார்கிட்ட இருக்கு? மாவட்டத்தினுடைய சட்ட ஒழுங்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் இருக்கா? மாவட்ட நிர்வாகம் கலெக்டர் கிட்ட இருக்கா? எல்லா மாவட்டத்துடைய நிர்வாகமும் தமிழக அரசு கிட்ட இருக்கா? அப்ப யார் பொறுப்பு? அப்ப கூட்டம் சேர விடாம தடுத்துக்கணுமா? முதல்லயே 10,000 பேர் தான் 27,000 பேர் கூடுறாங்க. சரி, நீங்க கூட்டம் கூடுது, உள்ளுக்குள்ள வந்து அசம்பாவிதம் நடக்கும், நீங்க கூட்டத்தை ரத்து பண்ணிருங்க, இன்னொரு நாள் தள்ளி வைங்க சொல்லிருக்க வேண்டியது. அதுக்கு காவல்துறை நிபந்தனை விதிச்சா எங்களை ஒடுக்க பாக்குறாங்க, எங்க கட்சி கூட்டத்தை வந்து கூடாதுங்கிறதுக்காக நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்கன்னு சொல்லி லெத்தார்ஜிக்கா இருந்ததால இன்னைக்கு 41 பேர் இறந்துட்டாங்க. சந்தேகத்தை அவங்க கிளப்புறாங்க. அவங்க சந்தேகம் இந்த இடத்துல இப்ப மதுரையில வந்து அதிமுக மாநாடு நடந்தது, மதச்சார்பின்மை மாநாடு நடந்தது விசிக சார்பா. செங்கோடி மாநாடுன்னு ஒரு மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு மதுரையில் நடந்தது. எங்கேயாவது தள்ளுமுள்ளு நடந்ததா, மூச்சு திணறல் வந்ததா? உயிரிழப்பு கூட்டம் வரலையான்னு கேட்டீங்க. இங்க பாருங்க, ஒரே ஒரு விஷயத்தை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் சார். ஒரு சோசியல் மீடியால இருந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்தாலுமே, இல்ல வெளிநாடுகள்ல இருந்து ஏதாவது ஒரு தூதர் வராரு அப்படின்னா யாரு? அரசு தான் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. இல்ல ஏதாவது ஒரு நடிகர் ஒரு திறப்பு விழாக்கு போறாங்கன்னா அந்த இடத்துல போய் அங்க இருக்கக்கூடிய யார் சர்க்கிள்ல இருக்கிறாங்களோ அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அங்க பாதுகாப்பு கொடுங்கன்னு கேக்குறாங்கல்ல. காவல்துறை தானே பாதுகாப்பு கொடுக்குது, அவங்க தானே அந்த இடத்துல பொறுப்பு. சாலைகள்லாம் மாத்துறாங்க, இப்படி போங்க அப்படி போங்க எல்லாமே பண்றாங்களா, அப்ப காவல்துறை தானே பொறுப்பு. அதே விஷயத்த ஏன் இந்த கட்சி கூட்டத்துக்கும் நீங்க அதை செயல்படுத்தி பொறுத்தல அப்படிங்கறது கூட்டம் கட்டுப்படவில்லை. கட்டுக்கடங்காத கூட்டம் என்பதை விட கட்டுப்பாடற்ற ஒரு கூட்டம் அங்கே உள்ளே நுழைந்து வரம்பு கூட்டமாக சரியில்லை. ரொம்ப தந்திரமா காவல்துறை மேலேயே முதலமைச்சர் மேலே பழி பேசுனீங்கன்னா ஒண்ணுமே கேட்காது. ஒழுங்கின்மை செய்தது யாரு? நிமிஷம் சார், குற்றச்சாட்டை சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக உடனடியே நீங்க இதை பேசக்கூடாது, அதை ஏன் சொல்றீங்க, இதை ஏன் சொல்றீங்க, அரசியல் காரணம் அப்படிலாம் நீங்க சொல்ல முடியாது. எல்லாருக்கும் உரிமை இருக்கு.
பிரச்சனைகள் இருந்தா, குற்றச்சாட்டுகள் இருந்தா, அந்த விமர்சனங்கள் இருந்தா நியாயமான குற்றச்சாட்டு சொல்லலாம், அவதூறான குற்றச்சாட்டு. ஆனா நீங்க இத்தனை சொல்றீங்கல்ல, இந்த மாதிரியான விஷயங்களை சமூக வலைதளங்கள்ல யாராவது பேசினாலோ எழுதினாலோ ஏன் நீங்க அதெல்லாம் பேசக்கூடாதுங்கிறீங்க? ஏன் அவங்க கேள்வி கேட்கட்டுமே, நீங்க பதில் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, அவங்க கேள்வி எல்லாம் இருக்குல்ல, ஒரு நபர் ஆணையத்தினுடைய பதில் வரும், அது வரைக்கும் காத்திருங்க அப்படின்னு சொல்லலாம்ல. சொன்னா கேட்டுருவாங்களா? ஏன் சார் கேட்டுருவாங்களா? எவ்வளவு போலி செய்திகள் சமூக வலைதளங்கள்ல பரவுது. உயிரோட இருக்கிறவன் செத்து போயிட்டான் செய்தி போடுறானா இல்லையா சமூக வலைதளத்துல? சோசியல் மீடியால எவ்வளவு ஃபேக் நியூஸ் பரவுது. நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு சொன்னா என்ன நியாயம் அது? இதே மாதிரி திமுகவினுடைய ஆதரவா இருந்த யூடியூபர்கள் எத்தனையோ சர்ச்சைகளுக்கு உள்ளானாங்க. ஒண்ணு இல்ல, ஒரு ஃபுட் ரிவ்யூவர் தன்னுடைய குழந்தை என்ன அப்படிங்கறத வந்து வெளியிட்டு அது மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. ஆச்சா இல்லையா? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அவர் பொதுவெளியில மன்னிப்பு கேட்டாரு. மன்னிப்பு கேட்டா விட்டுருவீங்களா? அது தனிநபர் இதுக்கு ஒரு நியாயம், ஆதரவாக செயல்பட்டா ஒரு நியாயம், திமுக எதிர்த்து கேள்வி கேட்டா அது ஒரு நியாயம். என்ன இது? அவர் மேல வழக்கு பதிவுலாம் செய்யப்பட்டது. என்ன நடவடிக்கை கோர்ட்ல செய்வாங்க. என்ன சார்? அதே மாதிரி இவங்க மேலயும் அதே மாதிரி இவரை காவல்துறையை வைத்து அவங்கள மிரட்டி வீடியோவை டெலீட் பண்ண சொல்றீங்க, அரெஸ்ட் பண்றீங்க, 20 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்கிறோம்னு மிரட்டுறீங்க. ஏன் யாரும் மிரட்டவே பேசக்கூடாதா? ஒரு ஊடகவியலாளர், அவங்க எல்லாம் மூத்த ஊடகவியலாளர், ஜேர்னலிஸ்ட்ல ரொம்ப நாள் இருக்கிறவங்க, அவங்களை எல்லாம் யாரும் மிரட்ட முடியாது. வழக்கு பதிவு செய்திருக்காங்க. அவங்க நீதிமன்றம் சொல்லணும். சார் இரவோட இரவா போய் அரெஸ்ட் பண்ணீங்க. ஏங்க வழக்கு பதிவு செய்யறத காவல்துறை எப்ப நடவடிக்கை எடுக்கறாங்கன்னு யாருக்கு தெரியும்? சரி, நான் வர இருங்க. ஆட்சி காலத்துல எத்தனையோ விவகாரங்கள், பெனிக்ஸ் ஜெயராஜனுடைய உயிரிழப்பாகட்டும், 8 வழி சாலை பிரச்சனையாகட்டும், தூத்துக்குடி துப்பாக்கி சூடு ஆகட்டும், இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள்ல எத்தனை பேர் யூடியூப்ல பேசினாங்க, எத்தனை பேர் Facebookல எழுதினாங்க, எத்தனை பேர் ட்விட்டர்ல எழுதினாங்க, வீடியோ போட்டாங்க. ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? 30,000 போராட்டம் பண்ணாங்க. அதிமுக ஏதாவது நடவடிக்கை எடுத்துச்சா? அவங்களுடைய கருத்து சுதந்திரத்தை எல்லாம் ஒடுக்குனாங்களா? போராட்டத்துக்கு அனுமதி தானே கொடுத்தாங்க, பாதுகாப்பும் சேர்த்து கொடுத்தாங்கல்ல. அவங்க ஜனநாயக கட்சியா, ஜனநாயக ஆட்சியா? திமுக ஜனநாயக ஆட்சியா? இல்ல, எப்பொழுதுமே வந்து ஜனநாயகத்தை வந்து தவறாக பயன்படுத்துகிறவர்கள், மிஸ்யூஸ் பண்றவங்க, ஊடகத்தை வந்து தவறான வழி நடத்துறவர்கள் மேல சட்ட நடவடிக்கை பாய வேண்டியது எல்லா அரசாங்கம், எந்த அரசாங்கமா இருந்தாலும் அதை செய்வாங்க. எங்க இந்த அரசாங்கம் நான் இவ்வளவு லிஸ்டே உங்களுக்கு ஆதாரத்தோட கொடுக்கிறேன், எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலாம். உரிமை அதிமுக ஆட்சி தானே. ஒரே நிமிஷம், முடிஞ்ச பிறகு சிப்காட்டுக்கு போராடுறாங்க, அந்த விவசாயிகள் மேல குண்டாஸ் போடுறோம். நெய்வேலியில NLC போட்டாங்களா இல்லையா? போட்டாங்களா இல்லையா? NLC விவகாரத்துல இன்னைக்கு அடிக்கிறாங்க. NLC விவகாரத்துல விவசாயிகளை அரெஸ்ட் பண்றீங்க, கேஸ் போடுறீங்க, போராடினவங்க தூய்மை பணியாளர்கள், அவங்கள குண்டு கட்டா இழுத்துட்டு போறீங்க. இதெல்லாம் தான் உங்க ஜனநாயகமா? போராடக்கூடாது, பேசக்கூடாது, எழுதக்கூடாது, சொல்லக்கூடாது, கேள்வி கேட்க கூடாது. அப்படி கேட்டா நீங்களா கலகக்காரர்கள். என்ன இது? ஏங்க இன்னைக்கு கூட நேபாளத்திலே எப்படி வந்து ஒரு இது நடந்ததோ, எப்படி இலங்கையில நடந்ததோ, அது மாதிரி அரசுக்கு எதிராக கலகம் நடக்கும். அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அவர் மேல நடவடிக்கை வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. ஏன் பாயல வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க? நடவடிக்கை எடுத்தீங்க, வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அவங்கள மட்டும் நீங்க வந்து பாதுகாப்பீங்க, இல்ல உங்களுக்கு வந்து தேர்தலுக்கு நிதி கொடுத்தவங்களுடைய குடும்பத்தில இருந்து வந்தாங்கன்னா அவங்க மேல எதுவும் சொல்ல மாட்டீங்க, எதுவும் பண்ண மாட்டீங்க. திமுக ஆதரவாளரா? ஆனா திமுக ஆதரவாளரா? அதெல்லாம் நீங்க தான் சொல்லணும். அதெல்லாம் நான் எதுவும் சொல்லவே இல்லை சார். இந்த மாதிரியான சந்தேகம் இப்ப உங்களுக்கு வருது இல்ல, திமுக ஆதரவாளரா அப்படிங்கிற அந்த சந்தேகம் வருது இல்ல, அதே மாதிரி திமுக தான் இது பின்னணியில இருந்து இயக்கிருச்சோன்னு இவங்களுக்கு சந்தேகம் வருது. பதில் சொல்லுவோம். திமுக எதிர்த்து பேசினா நாங்க இப்படித்தான் பண்ணுவோங்கிற அந்த சர்வாதிகார போக்க மக்கள் கவனிச்சுட்டு தான். சர்வாதிகாரம் இல்ல, வேற என்ன இதுக்கு பேர்? அதாவது ஒருதலை பட்சம்,
ஆட தெரியாதவங்க தெருக்கோணல்னு சொல்றது மாதிரி மக்களை வந்து வழிநடத்த தெரியாதவர் யார் திமுக அரசு திட்டறீங்களா? சினிமா இல்ல எனக்கு புரியல. ஆட தெரியாதவங்க தெருக்கோணல்னா என்ன? காவல்துறை சரியா நிர்வாகம் பண்ண தெரியாதவங்க எல்லாம் அந்த கூட்டத்தை வந்து கட்டுக்கடங்காத கூட்டம்னு சொல்லி பழி சொல்றீங்களே, அத சொல்ற வரீங்களோ? உதயநிதி சொல்றாரு கும்பல் கலாச்சாரத்திலே இருக்கக்கூடியவர்கள் ஒழுங்குபடுத்தப்படாமல் பொதுமக்களை நெரிசல்ல குழந்தை நெரிசல்ல இறந்திருக்கிறது. இல்ல இந்த விஷயத்தை கலாச்சாரத்தை கண்டிக்க நீங்கள் இது வந்து சொல்ல வைக்கணும். அப்ப ஏன் தண்ணி கொடுக்கல? இல்ல வர இருங்க, நான் மேடம் கிட்ட பேசிட்டு வரேன். அப்பாஸ் சார், இப்ப இவங்க கேட்டாங்க இல்லையா, இது இவரோட கேள்வி மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமாக மக்கள் மனதில் இருக்கிற கேள்வியை தான் எதிரொலிச்சிருக்கிறாரு. ஏன் இந்த கேள்விகளுக்கெல்லாம் அரசாங்கம் இந்த மாதிரி கேள்வி வேற இன்னி யாரும் கேட்க கூடாது அப்படிங்கிற அச்சத்துல இருக்காங்களா? கரூரினுடைய துயர சம்பவத்திற்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து முதலமைச்சர் இரவோடு இரவாக நள்ளிரவே போய் உடனடிங்கிறது தான் சார் இங்க பெரிய உடனடி நடவடிக்கை எடுக்கிறது முதலமைச்சர் வந்துட்டா டாக்டர் வந்துருவாங்க, கலெக்டர் வந்துருவாங்க, எல்லாருமே வந்துருவாங்க. இது எல்லாருக்கும் தெரியுமே. இது என்ன சாதாரண குழந்தைக்கே தெரியுற விஷயம். 5 பேர் இறந்து போனாங்கல்ல, அதுக்கு முதலமைச்சர் போகாது. சரி பரவாயில்ல, நம்ம போனா என்ன போகாட்டி என்ன, அவங்களுக்கு சிகிச்சை கிடைச்சா என்ன கிடைக்காட்டி என்ன, கள்ளக்குறிச்சி விவகாரத்துல முதலமைச்சர் போனா என்ன போகாட்டி ஏன் ஒண்ணு இல்ல, நீங்க சொல்ல கரெக்ட் தான். இல்ல அப்பாஸ், நீதிபதி கேட்டாரு, முதலமைச்சரே அந்த இடத்துக்கு போனாங்கன்னா அங்கு கள்ளசாராயம் காய்ச்சறவங்க பயப்பட மாட்டாங்களா? முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கிறோம் நம்ம, ஐயோ அப்படின்னு பயந்துக்குவாங்க, ஏன் போலன்னு கேட்டார்ல, ஏன் போல போனதை பாராட்ட மாட்டேங்கிறிய? கரூருக்கு போனாருன்னு சொன்னா அந்த செய்தியை கடமை, அவருடைய கடமையை செஞ்சிருக்கிறாரு. எல்லாரும் போனாங்க. இப்ப கூட பாருங்களேன், போனதுக்கு பாராட்டலன்னு ஏங்குறீங்களே, பாராட்டுறதுக்காக தான் பாராட்டு வாங்குறதுக்கு தான். மக்கள் நிவாரணத்துக்கு உதவி செய்தார்களா இல்லையா? உடனடி உத்தரவு போட்டாரா இல்லையா? நிவாரணம் பாருங்களா நீங்க? இல்ல உண்மையிலுமே அந்த அரசோட, திமுக அரசோட எண்ணத்தை பிரதிபலிச்சிட்டீங்க. எப்படி? ஏன் பாராட்டல? பாராட்டுக்காகத்தான் டக்குன்னு வந்துட்டு போனது, இங்கிருந்து உடனடியாக முதலமைச்சர் போனது, சிறப்பாக நடவடிக்கை எடுத்து சார். பாராட்டு விழாவே நடத்துறோம் சார், கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு வாங்க சார். சரி, ஒரு பாராட்டு விழா நடவடிக்கை எடுக்கலையா? கள்ளக்குறிச்சியில பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கலையா? நிவாரணம் தரலையா? நிவாரணம் நடவடிக்கை எடுக்கலைன்னா நீங்க குற்றச்சாட்டு சொல்ல நடவடிக்கை எடுத்தீங்க. எப்படி கள்ளசாராயம் காய்ச்சினவங்களுக்கே நீங்க நிவாரணம் கொடுத்து நடவடிக்கை எடுத்தீங்க? அதுதான் இந்த ஆட்சியுடைய பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நிவாரணம் தந்தார்களே சார். அதை தடுத்திருக்கணும் சார். நாங்க நிவாரணம் கொடுத்துட்டோம். அப்பவும் பாருங்களேன், அததான் மேடம் சொன்னாங்க, இன்னைக்கு என்ன வேணாலும் நடக்கட்டும், நாளைக்கு அவங்க மைண்ட மாத்துறதுக்கு ஏதாவது திட்டங்களை நம்ம கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. நீங்க மறுபடியும் ரிப்பீட் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஃபார் தட். மக்களுக்கு அது நல்லாவே புரிஞ்சிடும்.